ராமநாதபுரம் குண்டுக்கரை அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் இருக்கு. இங்க எங்கேயுமே பார்க்க முடியாத அரிய திருக்கோலமா 11 முகங்கள் 22 கைகளோட முருகன் இத்தலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இங்க முருகன் சுவாமிநாத சுவாமி அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுறாரு. சுமார் 300 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் பாஸ்கர சேதுபதி மன்னரால கட்டப்பட்டது. சிவனுக்குரிய 5 முகங்களும் முருகனுக்குரிய 6 முகமும் சேர்ந்துதான் இங்க 11 முகமா இருக்கு அப்படின்னும், முருகனுடைய 12 கைகளும் சிவனுடைய 10 கைகளும் சேர்ந்துதான் 22 கைகளா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற கோவில்கள்ல முருகப்பெருமான் சிவன் மடியில அமர்ந்துகிட்டு தந்தைக்கு போதிக்கிற மாதிரி சிலை இருக்கும். ஆனா இந்த தலத்துல அந்த காட்சிக்கு மாற்றா தகப்பன் சுவாமியான முருகப்பெருமான் ஒரு குன்றின் மேல அமர்ந்துகிட்டு அத சிவபெருமான் கீழே நின்னு கேட்கிற நிலையில அமைஞ்சிருக்கிறது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. இந்த கோவில்ல கந்த சஷ்டி விழா, நவராத்திரி, வைகாசி விசாகம், சித்திரை திருவிழா, பங்குனி உத்திரம் இது எல்லாமே ரொம்ப விமர்சையாவும் சிறப்பாவும் கொண்டாடப்படுது. முருகனுக்கு அபிஷேகம் செய்யறது, ஆடைகள் வழங்குறது மற்றும் உண்டியல்ல காணிக்கை செலுத்துறது மூலமா பக்தர்கள் அவங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுறாங்க. மனக்குழப்பம் இருக்கிறவங்க இங்க வேண்டினா மனக்குழப்பம் நீங்கும், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிந்தை தெளிவடையும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற பக்தர்களின் நம்பிக்கை.